ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் வட்டையப்பம் தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். இந்த வட்டையப்பத்துக்காக நான் 1½ கப்பு ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் கடையில் கிடைக்கிற பச்சரிசி கூட யூஸ் பண்ணலாம். 1½ டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசியும் தனியாக எடுத்துருக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா கழுகிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசியில் ஸ்டார்ச் போகிற வரைக்கும் நல்லா கழுகிட்டு தான் ஊற வைக்கணும். அப்படி 5 மணி நேரம் ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அதற்கு தேவையான தண்ணீரும் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்க போகிறேன். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் பார்த்துக்கணும். அப்படி அரைச்ச அரிசி மாவுலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் மாவை ஒரு பேனில் தனியாக எடுத்துக்க போகிறேன். மீதமுள்ள மாவை வேற ஒரு கண்டெய்னரில் ஊற்றி வச்சுக்க போகிறேன். எடுத்து வச்ச 3 டேபிள் ஸ்பூன் மாவில் ஒரு அரை கப்பு ரூம் டெம்பரேச்சர் தண்ணீர் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலக்கி எடுத்துக்கணும். அப்படி கலக்கின மாவை ஒரு கேஸ் ஸ்டவ்லோ அல்லது இண்டக்ஷன் டாப்லோ வச்சு மிக குறைந்த ஹீட்டில் நல்லா கலக்கி வேக வச்சு எடுத்துக்கணும். கைவிடாமல் கலக்கணும். அப்படி கண்டினியூஸாக கலக்காமல் இருந்தால் மாவு சீக்கிரமாக கட்டி ஆகிடும். ஆனால் உள்ளே வேகாது. இல்லைன்னா பாத்திரத்தில் அடுக்கி பிடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இவ்வாறு மாவை வேக வச்சு எடுக்கிறத கேரளாவில் கப்பி காய்ச்சறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி வேக வச்ச மாவை நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா அதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியும் சேர்த்து 1 கப்பு துருவின தேங்காவையும் சேர்த்துக்க போகிறேன். தேங்காவை எடுக்கும்போது எப்பவும் முத்தல் இல்லாமல் இளம் தேங்காவாக இருக்குமாறு பார்த்துக்கணும். ஒரு அரை கப்பு சுகர், இப்போ தேங்காய் உடைச்ச தண்ணீர் எவ்வளோ இருந்தோ அதையும் நான் சேர்த்துட்டேன். 1/4 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு, அதுக்கப்புறமா தேவையான உப்பையும் சேர்த்துக்க போகிறேன். இது எல்லாவற்றையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அப்படி அரைச்ச மாவை ஏற்கனவே அரைச்ச அரிசி மாவோடு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்க போகிறேன். அப்படி கலக்கும்போது இந்த பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணீராகவும் இல்லாமல் பார்த்துக்கணும். அரைத்த மாவை 5 மணி நேரம் புளிக்கிறதுக்காக வைக்க போகிறேன். சம்மர் சீசனானால் சீக்கிரமாகவே புளிச்சு கிடச்சிரும். ஆனால் வின்டர் சீசனில் கொஞ்சம் நேரம் எடுக்கும். 5 மணி நேரத்திற்கு அப்புறமா அப்பம் மாவு நல்லா புளிச்சிருக்கு. மாவு பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி புளித்த மாவில் கரண்டியால் ரொம்ப கிளறாமல் மேலோட்டமாக எடுத்து தேங்காய் எண்ணெய் தடவிய தட்டில் பாதி அளவிற்கு ஊற்றி இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீர் நன்றாக கொதித்த பிறகு தான் அந்த பிளேட்டு வைக்கணும். இந்த அப்பம் ரெடியாக 15-20 மினிட்ஸ் எடுக்கும். 15 நிமிஷம் கழித்து ஒரு கத்தியோ அல்லது ஒரு ஸ்கியூவரோ வச்சு நீங்கள் வட்டையப்பம் வெந்துருச்சான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸ்கியூவர் க்ளீனாக வந்துச்சுன்னா வட்டையப்பம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். மீதமுள்ள மாவையும் நான் இதே போல் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். வட்டையப்பம் முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா டிமோல்டு பண்ணால் ஈஸியாக இலகி வந்துடும். ஆறலைன்னா சைட்லலாம் ஒட்டிட்டு சரியாக வராது. இந்த வட்டையப்பத்தோட ஸ்வீட் எனக்கு இதே போருமாக இருந்துச்சு. உங்களுக்கு இனியும் ஸ்வீட் வேணும்னா சுகர் லெவலில் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் ஸ்நாக்காக சாப்பிட்றீங்கன்னா இந்த அளவே போகும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான சுகர் லெவலை குறைச்சிட்டு நல்லா ஸ்பைசியான வெஜ் ஆர் நான்வெஜ் கறியோடு சாப்பிட்டுக்கலாம். அப்பத்துக்காக தேங்காய் எடுக்கும்போது ஒயிட் பார்ட்டை மட்டும் எடுத்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அப்பம் நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.